ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு இப்படின்னு இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ். ஸோ நம்ம தொடர்ச்சி அது மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள், ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். போன மாசம் மே மாசம் நம்ம பலன்கள் பேசினப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 கிரக பயிற்சி நடந்துச்சு. இந்த 3 கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3க்குமே நம்ம வீடியோ போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை. பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம். உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல. சரி, ஓகே. அடுத்து 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அப்ப வைகாசி விசாகம் முருகன் பிறந்த அந்த நாளை நம்ம கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம். பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்க முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. பாலமுருகன், பாலன், பாலதண்டாயுதபாணி, சண்முகா, சரவணன், இது மாதிரி சுப்பிரமணி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில முருகனோட பேரை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 முகம் இல்லாம 6வது ஒரு முகம் வரும், அதாவது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6வது முகமா வர்றதுதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க. அதுல அந்த சிவபெருமான் பார்வதி தேவி ஏதோ சேர்ந்து 6வது ஒரு முகம் பிறக்கும். அந்த 6வது முகம் பேர் தான் அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முருகனோட நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சிவனோடைய பார்வதியோட 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி. அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். அந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம். அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை. எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நமக்கு பொதுவாகவே தெரியும், நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும். அப்ப குழந்தை வரம் வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கணவன் மனைவி விஷயங்கள பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேஷ வீட்டுல இருக்கிறார். இது சுக்கிரன் சம வீடுன்னு சொல்றது. இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு, இப்ப மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறார். சரி, அடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போயிருவார். புதன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 2 முறை பயிற்சி ஆகிறார். அதாவது 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் இங்க 3ஆம் தேதி இங்க இருந்தாரு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன வீட்டுக்கு போயிருவாரு. இவர் திரும்ப 23ஆம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார். இப்ப இந்த மாதத்துல புதன் மட்டும் 2 முறை பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார். நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார். 9ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார். கேது ஆல்ரெடி மே 18ஆம் தேதி இங்க வந்துட்டாரு. ராகுவும் மே 18 இங்க வந்துட்டாங்க. சனி பகவானும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி இங்க வந்துட்டாரு. குரு பகவான் மே 14 குரு பயிற்சி ஆகி மிதுன வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயிற்சி எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். பொதுவாக தமிழ்நாட்டுல இந்த மாசம் பாத்தீங்கன்னா அனல் காற்று வீசும். அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல. சரிங்களா? அது இல்லாம அந்த கடலோர பகுதி இருக்குல்ல, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு, வேதாரண்யம், கடலூர் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழை பொழி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புஷ்பங்கள் இருக்குல்ல, பூ, இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல. மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். நாசனம் மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் ஸோ பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நம்ம கும்பராசியை பார்ப்போம். கும்பராசி அப்படின்னாலே கோபுர ராசின்னு சொல்றது, டவர் ராசின்னு சொல்றது. அப்ப கோபுரம்னா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் பெரிய லெவல்ல வருவாங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள், அசிங்கங்களை சந்திப்பாங்க. அதே நேரத்துல வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா
ஒரு நல்ல நிலைமையில ஒரு உயர்வான இடத்துக்கு வருவாங்க. இந்த மாசம் ஜூன் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல உங்க ராசியில ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் வந்துட்டாங்க. ராகு கேது பயிற்சியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் என்ன நடக்கும் அப்படின்னு. ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நிறைய பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. நல்ல காஸ்டியூம்ஸ், நல்ல லக்ஸரியான வண்டி வாங்குறது, லக்ஸரியான ட்ரெஸ் வாங்குறது, நல்ல பிராண்டட் ஐட்டமா வாங்குறது, அதே மாதிரி நீங்க யோசிக்கிறது எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். புதுசா திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா ராசியில ராகு இருக்கும் போது நம்மளை புதுசா கிரியேட்டிவா திங்க் பண்ண வைக்கும். இது ஏன் 100% பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னா, குருவோட பார்வையிலேயே ராகு இருக்கிறாரு. குரு 9ஆம் பார்வையா ராசியும் பார்க்கிறார், ராசியில இருக்கிற ராகுவையும் பார்க்கிறாரு. அப்ப நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே போன மாசம் முந்தின மாசமே சொல்லியிருப்பேன், கும்பராசிக்காரன் ட்ரெண்ட் ஆக போறாங்க அப்படின்னு. அது மே மாசத்துல அடுத்த ஜூன் மாசத்துல நல்ல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆவீங்க. நிறைய விஷயங்கள்ல உங்களோட ஆர்வங்கள் அதிகமாகும். நீங்க ஆர்வமா நீங்க செய்யற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராசிநாதன் யாரு? சனி பகவான். அவரும் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7 சனி நடந்துகிட்டு இருக்குதான், இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. ஆனா கடைசி 2.5 வருஷம் 7 சனி பெரிய அளவுல பாதிக்காது. விரை சனியும் ஜென்ம சனியும் தான் பாதிக்குமே தவிர, கடைசி 2.5 வருஷம் சனி பகவான் இந்த 5 வருஷம் செஞ்ச கஷ்டங்களுக்கு நிறைய விஷயங்களை நல்லதா செஞ்சு கொடுத்துட்டு போவார். ஏன்னா சனி மட்டும் எப்பயுமே பாத்தீங்கன்னா உழைக்கிறவங்க எதுவுமே செய்ய மாட்டார். அதிகமான ஹார்ட் ஒர்க் போடுறவங்க தான் சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் அவங்க மைண்டே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துல இருக்கும். வேலைக்கே போகாம இருக்கிறவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பிசினஸ்ல வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இப்ப வருமானம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, சனிதான் தொழில்காரகன், சனிதான் ஜீவனக்காரகன். அவர் போய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா வருமானத்துல கை வைக்க மாட்டார். வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சனி இருக்கிற இடத்த வளர்ச்சி பண்ணுவார். அப்ப 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருக்கும்போது பண விஷயங்கள்ல நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போறாரு. நல்ல வளர்ச்சியும் அடையும். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இவர் யார்? உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 9ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். 4, 9 கூடிய போய் 3ஆம் இடத்துல இருந்து அப்பா அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அப்பா அம்மாவோட ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, இல்ல அப்பா அம்மா கூட ஏதாவது ஆர்கியூமெண்ட் வர்றது, இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நேரத்துல 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம், அது கூட்டாளிகள் ஸ்தானம் வேற. அப்ப 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஆண்களா இருந்தா பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பழக்க வழக்கங்களை சொல்றேன், பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறது நல்லது. அதே நேரத்துல 3ல சுக்கிரன் இருக்கும்போது இனிமையா பேசுவீங்க. அந்த மியூசிக் ஃபீல்டுல இருக்காங்க பாத்தீங்களா, இசை பிரியர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், சினி ஃபீல்டுல இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தொடர்பு ஸ்தானம் சொல்றது. 3ஆம் இடம் தான் இசை, நடனம், இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அப்ப அந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் கலை ஸ்தானம், அதாவது கலைக்குள்ள கிரகமே சுக்கிரன். அவர் வரும்போது நான் சொன்ன ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். மியூசிக் போடுறவங்க அதெல்லாம் நல்ல நல்ல படங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். 15ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த சூரியன் 7ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நிறைய பேர் கும்பராசிக்காரவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும். ஏன்னா ஏற்கனவே குரு பேச்சிலே பாத்தீங்கன்னா ராசியை பாக்குறாரு. சனி பவன் இங்க போறதுக்கு முன்னாடி நல்லா செய்வாருன்னு சொன்னேன், அவர் நல்லது செஞ்சார். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் கிடைக்கவும் போதும். ஏன்னா இந்த ஆவணி மாசம் வரையும் டைம் இருக்கு. ஆவணி மாசத்துல நிறைய பேர் கும்பராசிக்காரவங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க, வேலைக்கு போயிருவீங்க. அதே நேரத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரா, அப்ப கும்பராசியில நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கும். ஒர்க் பண்ற பிளேஸ்ல பிரஷர் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஒர்க் பிரஷர் குறையும், மனம் குறையும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் அங்க இருக்கிறாரு, 2ஆம் அதிபதியும் அங்க இருக்கிறாரு, சூரியனும் அங்க இருக்கிறாரு. அப்ப அதனால உங்க பிள்ளைங்கனால இருந்த மனக்கவலை சரியாகும். ஆபீஸ்ல கிடைக்க வேண்டிய மரியாதை, ப்ரொமோஷன், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு அற்புதமான இடம். அங்க குரு, புதன், சூரியன் 3 பேர் இருக்காங்க. நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட தொடர்புகள் கிடைச்சு அதுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கைக்கு. இப்போ கும்பராசிக்காரங்களும் இதுதான் நல்ல டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா ராசி குரு பார்க்கும்போது கடந்த 4-5 வருஷமா கும்பராசிக்காரங்களும் சரியில்லாம இருந்துச்சு. இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் நல்லா இருக்கு. ஸோ இந்த டைத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கல்யாணம் நடக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல கேது, ராசியில ராகும் போது கலப்பு திருமணம், காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறனால அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட சேர்ந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியனும் குருவோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா மேரேஜ் பண்ணலாமான்னா அதுக்கான ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா மேரேஜ் ஆகும். குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஏன்னா குரு தான் புத்திரக்காரன். 5ஆம் இடத்துல குருவே வராரு, காலப்புருஷனுக்கு அஞ்சக்கூடிய சூரியன் அங்க இருக்கிறாரு, புதன் அங்க இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு. நிறைய பேர் குழந்தை இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான சான்சஸ் வருது. ஸோ அதனால நிறைய பேர் குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைங்கனால நல்ல சந்தோஷம் உண்டு. அதே நேரத்துல குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு வேலைக்கு போகாம இருக்காங்கன்னா அவங்களாம் உங்க பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. இது இல்லாம 7ஆம் இடத்துல யார் இருக்காங்க, செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கலாமா, உங்களுக்கு 3, 10 கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல. அப்ப கணவன் மூலியமா இல்ல மனைவி மூலியமா பிசினஸ் பண்றவங்க, அதாவது அவங்க பேர்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம்.
அவர் போய் 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல போய் இருக்கிறார். அப்ப மனைவி மூலியமா பிசினஸ் பண்றவங்க, மனைவி பேர்ல பிசினஸ் பண்றவங்க, இல்ல கணவன் பேர்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் 7ஆம் இடத்துல திரும்ப ராசியவே பாக்குறாரு, திரும்ப 10ஆம் இடத்துல 4ஆம் பார்வை வேற பாக்குறாரு. சோ அதனால பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பிசினஸ் நல்லா இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன், தொழில் நல்லா இருந்து வருமானம் வரும் சனி பகவானால அப்படின்னு. அதுக்கு செவ்வாய் இப்ப ஹெல்ப் பண்ணுவார். சோ அதனால அவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசியில ராகுவும் 7ஆம் இடத்துல கேதும் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். நீங்க தான் விட்டு கொடுத்து போகணும். சரி, அடுத்து வாக்குஸ்தானத்துல சனி இருக்கும் போது கண்ணுக்கோ பல்லுக்கோ ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது இஎன்டி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும்போது யூரின் அதாவது மர்மஸ்தானங்கள், யூரின் போற இடத்துலலாம் ஏதோ ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஹீட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, கட்டி வர்றது, கொப்பளம் வர்றது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்தை ஒழுங்குபடுத்திக்கோங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி 3 நாள் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். ஏன் அப்படின்னா, சந்திராஷ்டம நாட்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாம சண்டை போடுறது, யார்ட்டையும் வாக்கு கொடுக்கக்கூடாது, பணங்காசு விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல வண்டி வாகனங்களுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் மட்டும் இந்த 3 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துவாங்க. நிறைய பாசிட்டிவ் சொல்லிக்க அந்த பாசிட்டிவ்ல ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு படிப்படியே நடக்க போகுது. ஸோ நம்ம இப்ப 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்னட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.